ஸ்ரீ சாய நம. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை என்றால் என்ன? ஒரு 10வது படிக்கிற பையனை பார்த்து உன் வாழ்க்கைன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா, நான் 12வதுல நல்ல மார்க் எடுக்கணும், டாக்டர் ஆகணும், அல்லது இன்ஜினியர் ஆகணும், அல்லது கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ் முடிக்கிற சமயத்தில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து கேட்டா, நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல உயர்ந்த பதவிக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அல்லது வியாபாரம் பண்ணணும், அல்லது புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவான். கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் பெற்றவர்கிட்ட கேட்டா, இந்த குடும்பத்தை கரை சேர்க்கணும், என்னுடைய தங்கச்சிங்களுக்கு அல்லது தம்பிகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், எங்க அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியா போய்கிட்டாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வயது வந்த பெண்ணை கொண்டிருக்கிற அந்த மத்திய வயதில் இருக்கிற நபர்களை கேட்டா, என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வரன் பார்த்து நல்லபடியா கல்யாணம் முடிச்சு அவளை கரை சேர்த்துட்டுனா போதும், அதை விட வேற எனக்கு இருக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பையன் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இருக்கிற அந்த சூழல்ல இருக்கிற ஒரு நபர்கிட்ட கேட்டா, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேங்க, ஆனா ஒரு பேர பிள்ளையை பார்த்துட்டுனா நல்லா இருக்கும், பேர பிள்ளைங்களை பார்த்துட்டுனா இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா முடியுதுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பேர பிள்ளைகளை பார்த்து வாழ்க்கையில பேர பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது நடந்து அதை பார்த்துட்டு செத்து போயிட்டுனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்லது வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் அல்லது தளத்தில் இருந்தும் வேறு வேறு பதில்கள் கிடைக்கும். இது கால ஓட்டத்துல மனிதர்கள் எப்படி எப்படி அவங்க எந்த பார்வையில பாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இத வேற மாதிரியான சில புரிதலுக்கும் கொண்டு வரலாம். அப்படின்னா ஒரு 5 வகையை பிரிக்கலாம். இமிட்டேட்டிங், அடுத்து ஃபாலோயிங், அதுக்கடுத்து திங்கிங், அதுக்கடுத்து ரியலைசிங், அதுக்கடுத்து பீயிங். இந்த இமிட்டேட்டிங் அப்படின்னா என்னன்னா, சிறு குழந்தைகள்லாம் யாராவது ஒருத்தரை பார்த்து நான் அப்படியே இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறது. ஒருத்தருக்கு தாத்தா மாதிரி தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு அவங்க செய்யறாங்கன்னா அது ஒரு இமிட்டேஷன். ரஜினி மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், அவர் மாதிரி ஸ்டைலா நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுவும் இமிட்டேட்டிங் தான். தல அஜித் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கனாலும் அதுவும் இமிட்டேட்டிங் தான். அல்லது தோனி மாதிரி கிரிக்கெட் விளையாடணும்னு நினைச்சாங்கனாலும் இமிட்டேட்டிங் தான். யாராவது ஒருவரை எடுத்துக்கொண்டு அவர்கள் போல வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு பேரு இமிட்டேட்டிங். அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்றது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய தாத்பரியம் என்னங்கிறத புரிஞ்சுக்காம அவர்கள் செயலை போன்று தானும் செய்ய முயற்சி செய்வது. அது சொல்ல போனோம்னா ட்ரெண்டிங், இதுதான் ட்ரெண்டு, அந்த மாதிரி நம்ம வாழணும், இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இதுதான் லேட்டஸ்ட் மாடல் போன், அதை நாம வாங்கிக்கணும், இதுதான் லேட்டஸ்ட் கார், அதை நாம வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க இமிட்டேட்டிங் லெவல்ல இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபாலோயிங்னா என்ன அப்படின்னா, ஒரு உயர்ந்த கொள்கை அல்லது கோட்பாடை பின்பற்றி அதை வாழ்தல். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இதுதான் என்னுடைய கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாக்ரடிஸ் அப்படின்னு ஒரு சிந்தனையாளர் இருக்காருன்னா, நான் சாக்ரடிஸை ஃபாலோ பண்றேன் அப்படிம்பாங்க. இப்ப அம்பேத்கர் இருக்காருன்னா அம்பேத்கர் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது பெரியார் இருக்கிறாருன்னா நான் பெரியாரை ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க. அல்லது கன்ஃபியூசியஸ் இருக்கிறாருன்னா நான் கன்ஃபியூசியஸை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது காரல் மார்க்ஸ் இருக்காருன்னா நான் காரல் மார்க்ஸை ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க. இப்படி பெரிய அறிஞர்கள் என்னுடைய கருத்தியலை மையமா வச்சுக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்றேன், அதுதான் என்னுடைய கொள்கை கோட்பாடு. இதுல ஆன்மீகமும் அடங்கும். இதுல ஆன்மீகத்துல சைவத்தை ஃபாலோ பண்றேன், வைணவத்தை ஃபாலோ பண்றேன், கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்றேன், இஸ்லாத்தை ஃபாலோ பண்றேன், சீக்கியத்தை ஃபாலோ பண்றேன். அதாவது எப்படி ஒரு கொள்கை கோட்பாடோடு வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் அல்லது அந்த பாதையில் செல்பவர்கள் அப்படின்னா அது ஃபாலோயிங். ஒரு தெளிவான கருத்தியல் இருக்கும், அந்த கருத்தியலை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனுடைய ஒரு ஒரு நூக்கன் கார்னர் தெரியலனா கூட ஒரு வரையறை உங்களுக்கு அழகா தெரியும். அந்த வரையறையை பின்பற்றி ஒரு நல்ல வாழ்வியல் அமைச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்கள் ஃபாலோயிங் ஸ்டேஜில் இருக்காங்க. அதுக்கடுத்த ஸ்டேஜ் என்னன்னா திங்கிங்.
இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ ஃபாலோயிங்னா என்ன, திங்க் பண்ணாம இருப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். திங்கிங்னா என்னன்னா, பல்வேறுபட்ட கருத்தியலை தேடி தெரிந்து கொண்டு அதை பகுத்தாய்வு செய்து அனாலிசிஸ் பண்ணி அதில் திங்க் பண்ணி அடுத்து இதுல இருக்கக்கூடிய நல்ல சில விஷயங்கள் எடுத்துக்கிறது, அதுல இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறது, இதுல இருக்கக்கூடிய சில மைனஸ் பாயிண்டை எடுத்துக்கிட்டு இல்ல இது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப, நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப, நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொள்வதும் ஒரு சில விஷயங்களை தவிர்த்தலும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொன்றுக்கும் சரியான சிந்தனை ஓட்டத்தை செலுத்தி அதை ஆராய்ந்து கொண்டிருப்பது அல்லது ஆராய்ச்சியோடு வாழ்க்கையை தொடர்வது அப்படின்னா அது திங்கிங். அதுக்கடுத்து ரியலைசிங். இந்த 3 ஸ்டேஜைய கடந்து ஒரு தனக்கென்று ஒரு பிலாசபியை உருவாக்கிட்டு அந்த பிலாசபியில வாழ்ந்து அந்த வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உள்ளார்ந்த அன்போட காதலோட அந்த கொள்கையை பிடிப்போட வாழ்ந்து வரும் பொழுது சில விஷயங்கள் நடக்கும், அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, அன்பே பிரதானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லோரிடமும் அன்பு காட்டுபவர்கள் அந்த அன்பினுடைய நெகிழ்ச்சியில அப்படியே நெகிழ்ந்து அப்படியே உருகி அவங்களுக்குள்ள ஒரு நிதானமான மலர்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு இயல்பான ஒரு சந்தோஷம் அவங்கள்ட்ட பிரகிப்பதை நம்ம பார்க்கலாம். அல்லது அறிவாற்றல்ல மிகுந்த ஒரு கவனம் செலுத்தி அறிவை தேடி தெளிந்து ஒரு அந்த விசாலமான அறிவு கிடைச்ச பிறகு, கூர்மையான அறிவு கிடைச்ச பிறகு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தோட பிரமிப்பு மிக்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி இருக்கும், ஒரு ஒரு அவர்களை அறியாமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை வெளிப்படும். அந்த ரியலைஸ் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை ரியலைசிங். அது அறிவுபூர்வமா இருக்கலாம், உணர்வு பூர்வமா இருக்கலாம், அல்லது இரண்டும் கலந்ததா இருக்கலாம். எந்த ஒரு சூழல்லையும் அவர்களுக்குள்ள ஒரு ஒரு ரியலைசிங்கான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை உணர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு சூழலோட அவங்க வாழ்றாங்க அப்படின்னா அது ரியலைசிங். இதுக்கு அடுத்தது நாம் அதிகமா கேள்விப்படாததா இருக்கலாம், அல்லது மிக அரிதான செய்தியா இருக்கலாம். இதுதான் பீயிங். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதாவது சிந்தனையே கடந்து ஒரு வாழ்வியலை வாழ்ந்துட்டு இருக்கிறது. இப்போ உதாரணமா ஜென் வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அல்லது நம்மளுடைய சித்தருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, சுபியினுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அல்லது எப்படி அந்தந்த மதத்திலையும் ஒரு உயர்ந்தபட்ச நிலை, அந்த மனதை கடந்து இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி வாழ்பவர்கள், அல்லது இந்த மனிதர்களுடைய நிலையை தாண்டி தெய்வ நிலைக்கு சென்றவர்களை இந்த பீயிங் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் இந்த இருப்போடு இருப்பாக தன்னை மாற்றிக்கொண்டவர்கள். அவர்கள் எங்க இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப நாம ரூபமற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, அவங்களுக்கு உருவம் இருக்காது, அவங்களுக்கு பேர் இருக்காது அப்படின்னா அவங்க செத்து போயிடுவாங்களா அப்படின்னா இல்ல, அவங்க உயிரோட இருப்பாங்க, அவங்களுக்கு நாமம் இருக்கும், ரூபம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த நாமத்தையும் ரூபத்தையும் கடந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பீயிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த 5 ஸ்டேஜ்ல இமிட்டேட்டிங், ஃபாலோயிங், திங்கிங், ரியலைசிங், பீயிங், 5 ஸ்டேஜ்ல நாம என்னவா இருக்கிறோம், எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை இதுதான். இப்படி வாழ்க்கை சூழலை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான நோக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழும் பொழுது அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். நீங்க முதல் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, 2வது 3வது ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை எந்த இடத்துல இருக்குது, எந்த தளத்துல இருக்குது, எவ்வளவு தூரம் விசாலமா இருக்குது அல்லது ஆழமா இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நாம வாழ்வது ரொம்ப எளிதாக இருக்கும். அது சரியும் அல்ல, தவறும் அல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த சூழல்ல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எளிதாகும். இந்த கண்ணோட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை அணுகி பாருங்கள். மிக நிதானமான ஆழமான முன்னேற்றத்திற்கு அது அடித்தளமாக இருக்கும். நன்றி.